ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்கிற காசரகோடுங்கிற டிஸ்ட்ரிக்டில் மஞ்சேஸ்வருங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்குது. கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ரூபாஸ்ரீங்கிற 44 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்கன்னா, மியா படுவுங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சோசியல் சயின்ஸ் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வீடு இருக்கிற மஞ்சேஸ்வருக்கும் இந்த மியா படுவுங்கிற ஊருக்கும் இடைப்பட்ட தொலைவு 12 கிலோமீட்டர். ஸோ இந்த தொலைவை அவங்க டெய்லி ஸ்கூட்டரில் தான் போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த ரூபாஸ்ரீயோட கணவர் பேர் சந்திரசேகர். அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கார். ஸோ பொலிட்டீஷியனாக இருக்கார். இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 2மே பசங்க. மூத்த பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், சின்ன பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஒட்டு மொத்தத்தில் இவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க கணவரும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காரு. 2 பசங்க வீடுன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ரூபாஸ்ரீ காலையில் தன்னோட பசங்களை அனுப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. சாயங்காலம் மேக்ஸிமம் ஒரு 4:30லேருந்து 5க்குள்ளே ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ அங்கேருந்து ஒரு ½ அன் ஹவரில் பைக்கில் ட்ராவல் பண்ணால் ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். இவங்க கணவர் கட்சி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி ஒரு 6-7 இருக்கும். ஸோ எப்போவுமே அவங்க கணவர் வரும்போது இவங்க மனைவி வீட்டில் இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட அன்றாட வழக்கமாக இருக்குது. அவங்க கணவர் வெளியில் போயிட்டு வரும்போது அவங்க மனைவி வந்து சூடாக டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2020ஆம் வருஷம் சாயங்காலம் 7 மணிக்கு இந்த கணவர் சந்திரசேகர் வீட்டுக்கு வர்றாரு. வந்து தன்னோட மனைவி பேரை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு. எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ அவங்க பையன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, என்னடா அம்மா என்ன வரலையான்னு கேட்டால், இல்லையே அம்மா என்ன வரலையேங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். இது இந்த சந்திரசேகருக்கு பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அவங்க மனைவி ஒரு நாளும் லேட்டாக வந்ததில்லை. பிளஸ் இவங்க கிட்ட எந்த தகவலும் சொல்லல. ஏன் எங்க போயிட்டா அப்படின்னு சந்தேகப்பட்டு கால் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அவங்க செல்போன் வந்து நாட் ரீச்சபிளா இருக்கு. அவருக்கு மேலும் பதட்டமாகுது. எங்க போயிருப்பா, அதுவும் இந்த சின்ன ஊர்ல வேற எந்த வேலையும் கிடையாதுன்னு ஒரு டவுட் வந்து, சரி ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்றாரு. பட் அந்நேரம் ஸ்கூல்ல யார் இருக்க போறா, யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட நம்பர் இவர்கிட்ட இருக்கு. இப்போ அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எமர்ஜென்சி ஒர்க்குன்னு திடீர்னு மதியம் 2:30 மணிக்கு ரூபாஸ்ரீ பெர்மிஷன் வாங்கிட்டு ஸ்கூல்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. இந்த தகவலை கேட்டு சந்திரசேகர் மிரண்டு போயிட்டாரு. பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எந்த விதமான எமர்ஜென்சி ஒர்க்கும் கிடையாது. அவங்க மனைவி தான். அவங்க அப்படி ஒரு எமர்ஜென்சியா எந்த வேலைக்கு போனாலும் கணவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ கணவருக்கு தெரியாம அப்படி என்ன எமர்ஜென்சி, என்ன பிரச்சனை, எங்க போனா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டா, இல்ல சார் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஜென்ரலா ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களும் அதே ஸ்கூல்ல வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்போ கணவருக்கு அவங்க கான்டாக்ட் இருக்கும். ஸோ இவங்க கூட வேலை ஒவ்வொரு டீச்சருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. எல்லாரும் சொல்ற ஒரே பதிலி தான், திடீர்னு மதியம் ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பி போயிட்டாங்க, ஒரு 2:30 மணிக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சரும் சொல்றாங்க. ஒரு எமர்ஜென்சியும் இல்லை. அப்படி 2:30 மணிக்கு கிளம்பின மனைவி வீட்டுக்கும் வரல. அப்படிங்கும்போது கணவருக்கு பதட்டம் அதிகமாகி தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டான்னு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த ரூபாஸ்ரீங்கிற பெண்மணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி கணவர் விசாரிச்ச மாதிரி தான் எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறாங்க. பட் எல்லாரும் சொல்ற ஒரே பதிலி தான். சரி 2:30 மணிக்கு கிளம்பி போனவங்க எங்க போயிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க போனை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சா போன் ஆஃப்ல இருக்கு. அப்ப அந்த போனோட கடைசி லொகேஷன் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ அப்ப இவங்க போனோட கடைசி லொகேஷன் எங்க இருக்குன்னா, துர்க்கி பள்ளம்ங்கிற ஒரு ஏரியால வந்து லிங்க் ஆயிருக்கு. அந்த ஏரியாக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ கடைசியில் இவங்க செல்போன் எந்த ஏரியால லொகேட் ஆச்சோ அந்த ஏரியாவுக்கு போலீஸ் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்டுக்கு பக்கத்துல இவங்களோட ஸ்கூட்டர் வந்து பார்க் செய்யப்பட்டிருக்கு. எந்தவித அசம்பாவிதம் நடந்த மாதிரி தெரியல. நார்மலா ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ரோடு எப்படி இருக்கும்னா, பயங்கர ஐசோலேட்டான ரோடு. ஓரமா ஸ்கூட்டர் நிக்குது. இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. இந்த ஏரியாவுக்கு ரூபாஸ்ரீக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ போலீஸ் ஆபீசர் அவங்க கணவர் சந்திரசேகரை வர சொல்றாங்க. அவர் பார்த்தவன சொல்றாரு, சார் இது என்னோட மனைவியோட ஸ்கூட்டர் தான். அப்போ உங்க மனைவி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர்கிட்ட ஆன்சர் இல்லை. ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, இந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது அட்மிட் ஆயிருப்பாங்களோங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் செக் பண்றாங்க. அந்த மாதிரி ரூபாஸ்ரீங்கிற பேர்ல யாருமே இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகலைங்கிற மாதிரி தகவல் தெரியுது. ஒட்டுமொத்தத்துல இவங்க ஸ்கூட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வழக்குல ஆன்சர் கிடைக்கிறதுக்கு பதிலா நிறைய குழப்பங்கள் தான் நிகழ ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூபாஸ்ரீ எதுக்காக 2:30 மணிக்கு கிளம்பி போனாங்க, அப்படி ஒரு டெசர்டரான ஏரியால பைக்கை எதுக்கு பார்க் பண்ணாங்க, இதுக்கப்புறம் இங்க இருந்து எங்க கிளம்பி போனாங்க அப்படிங்கிற
பலவிதமான கேள்விகள் தான் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸ்கூல்ல இருக்க சிசிடிவி காட்சிகள் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு தெரியுது. கரெக்டா 2:30 மணிக்கு அவங்க வெளியில வர்றாங்க. பெர்மிஷன் லெட்டர் கைப்பட எழுதி கொடுக்குறாங்க. ஒரு 2:50க்கு ஸ்கூல்ல இருந்து கிளம்பி போறாங்க ஸ்கூட்டர்ல. ஸோ அவங்க எந்த டைரக்ஷன்ல பயணம் பண்றாங்கன்னா, அவங்க வீடு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நோக்கி தான் பயணம் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எங்க போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. மேபி வழிநெடுக இருக்கிற ஏதாவது ஒரு சிசிடிவி காட்சிகளை பதிவாயிருக்கானே, அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் எல்லாத்துலயும் இருக்கிற கேமராவை போலீஸ் ஒன் பை ஒன்னா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்துல அவங்க கணவரையும் அவங்க பையனையும் கூட்டு விசாரிக்கிறாங்க. உங்க மனைவிக்கு என்ன நிகழ்ந்திருக்கும், அவங்க எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்போ அவங்க பையன் வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. சார், என்னோட அம்மா கூட ஒரு டிராயிங் டீச்சர் வேலை பார்க்குறாங்க. அவரோட பேரு வெங்கட ரமணா. அந்த நபரை பற்றி எங்கள் அம்மா சில விஷயங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த நபர் எப்போவுமே ஸ்கூலில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். எங்கள் அம்மா எங்கே போகிறாங்க, வர்றாங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு எங்கே இருந்தாங்க, எதுக்காக இங்கே போகிறாங்க, அதுக்கப்புறம் யாரு கூடயோ ஃபோன் பேச போனால் யாரு கூட பேசுகிறாங்க, எதுக்கு பேசுனாங்க, எவ்வளோ நேரம் பேசுனாங்க, அப்படிங்கிற மாதிரி எல்லா வித விஷயத்தையும் அவன் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் சில சமயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமலே அவங்க ஃபோனை எடுத்து அவங்க யாரு கூட மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பலவித விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒட்டுமொத்தத்தில் எங்க அம்மா கூட அவன் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரி எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க சார். சரி, இது அப்பா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா இல்ல, அப்பா கிட்ட சொன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகும், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எங்க அம்மா சொன்னாங்கிற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்போ என்ன பண்றாங்க, அவங்க கணவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சந்திரசேகர் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களாமே, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. என்னோட மனைவி டைரக்டா என்கிட்ட சொன்னதில்ல, பட் இந்த வெங்கட ரமணாங்க ஒரு டிராயிங் டீச்சர் கொஞ்சம் அபியூசிவா அவங்களை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி என்னோட பையன் கிட்ட சொன்னதா என்னோட பையன் என்கிட்ட சொன்னா சார். டைரக்டா என்னோட மனைவி நான் என்கிட்ட சொல்லல, அதனால நான் கேட்டுக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாங்கிற மாதிரி இப்போ அந்த வெங்கட ரமணாங்கிற டிராயிங் டீச்சரை வர சொல்றாங்க. ஈவன் இந்த கணவர் என்ன சொன்னாரோ அதே தான் கூட வேலை பார்க்குற டீச்சரும் சொல்றாங்க. ஆமா சார், அவன் எப்ப பார்த்தாலும் அந்த டீச்சர் பின்னாடி சுத்திட்டே தான் இருப்பான், ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருப்பாங்க. மேபி அந்த வெங்கட ரமணா கிட்ட கேட்டீங்கன்னா இந்த டீச்சர் எங்க போனாங்கன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கூட வேலை பார்க்குற டீச்சர்னு சொல்றதுனால ஓகே, இப்போ இந்த கேஸ்ல நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிற ஒரு டீச்சர் கிடைக்குது. இப்போ அவனை வர சொல்லான்னு அந்த வெங்கட ரமணாங்கிற டீச்சரை வர சொல்றாங்க. பட் இந்த வெங்கட ரமணா என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க சொல்ற நாள்ல நான் லீவ் போட்டேன் சார், நான் டீச்சர் வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த சாமி பூஜை இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால பக்கத்தில் இருக்க கோயிலில் அர்ச்சகராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் பல நேரம். ஸோ நேற்று ஒரு முக்கியமான பூஜை இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கும் வரல, ரெண்டாவது என்னோட மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு வரதுக்காக போயிருந்தேன். உண்மையிலேயே இப்போ நீங்க சொல்லி தான் ரூபாஸ்ரீ மிஸ் ஆயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒத்துக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருந்தோம், மேபி நான் ஸ்கூலில் இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் சார் அவங்க எங்கே போனாங்கன்னு, ஸோ அதனால எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அவர்கிட்ட கேட்டால் என்ன தெரியும். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ரூபாஸ்ரீங்கிற இந்த டீச்சர் வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காங்க. பட் 2:30 மணிக்கு பதட்டமா தன்னோட கணவருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாமல் யாரை பார்க்கறதுக்காக என்ன மாதிரி எமர்ஜென்சி ஒர்க்குன்னு கிளம்பி போனாங்க, யாரை பார்த்தாங்க, உண்மையிலே இந்த ரூபாஸ்ரீங்கிற டீச்சருக்கு என்னதான் நடந்தது, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ரூபாஸ்ரீங்கிற இந்த டீச்சருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்கும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாம பார்த்தாலும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான ட்விஸ்ட் இந்த கேஸ்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இப்படி போலீஸ் இந்த ரூபாஸ்ரீயை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்க காணாம போய் 3 நாள் கழிச்சு ஜனவரி மாசம் 18ஆம் தேதி 2020ஆம் வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நபர் பதட்டமா கால் பண்றாரு. சார் நீங்க உடனே பீச்சுக்கு பக்கத்துல வாங்கங்கிறாரு. என்னப்பா என்ன நடந்துச்சு?
சார் இங்க ஒரு பெண்ணோட சடலத்தை நாங்க பார்த்தோம், அந்த பெண்ணோட சடலம் முழு நிர்வாணமா இருக்கு, ஏற்கனவே கூட்டம் கூடிருச்சு, நீங்க உடனே வாங்கங்கறாங்க. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பதட்டப்பட்டு அந்த கிரைம் சீனுக்கு போறாங்க. போலீஸ் இந்த மாதிரி கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, கொலை பண்ணப்பட்டவங்க எவ்வளவு கேசஸ் பார்த்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கிரைம் சீனை போலீஸ் அவங்க வாழ்க்கையில பார்த்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பொசிஷன் எப்படி இருக்குன்னா, அந்த பெண்ணோட உடல் முழு நிர்வாணமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட தலையில ஒரு முடி கூட இல்ல, கம்ப்ளீட்டா அப்படி ஹெட் ஃபுல்லா ஷேவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட வாயை செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பல்லு கூட இல்ல, நாக்கு ஃபுல்லா வெளியில வந்திருக்கு. பட் உடம்புல சுத்தி பார்க்கறாங்க, எந்த விதமான காயமும் இல்ல. சோ போலீஸை பார்க்கும்போது இது முதல்ல தற்கொலையா கொலையா அப்படிங்கிற பலவித குழப்பங்கள் இருக்கு. பட் சந்தேகத்தை கிளப்புற விஷயம் என்ன அப்படின்னா, தற்கொலை பண்ணிக்க போறவன் எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போய் முழு நிர்வாணமா தற்கொலை பண்ணிக்கணும்? சரி, அப்படியே தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட கடலுக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தா அந்த ட்ரெஸ் எங்கேயாவது கரை ஒதுங்கி இருக்கும்ல, அந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஒட்டுமொத்தத்தில் இதை பார்க்கும்போது இது தற்கொலையாகவும் இருக்கலாம், அதே டயத்தில் கொலையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்லஸ் அன்டில் இதை பிரேத பரிசோதனை பண்ணி ஃபாரன்சிக் டீம் சொல்ற வரைக்கும் இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத யாராலையும் சொல்ல முடியாது. பட் அதே டயத்தில் அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் முயற்சி பண்ணும்போது, இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி ரூபா ஸ்ரீங்கிற டீச்சரை காணோன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்போ அவங்க கணவரை ஸ்பாட்டுக்கு வர சொல்றாங்க. பார்த்தவனையே அவங்க கணவரும் பையனும் அந்த பீச்சிலே கதறி அழுகிறாங்க. பார்த்தவனே தெரியுது கடலுக்குள்ள முழு நிர்வாணமா முடி இல்லாம பற்கள் இல்லாம கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் ரூபா ஸ்ரீங்கிற இந்த டீச்சருக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. சோ இவங்களோட மரணம் கொலையா தற்கொலையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கணவர் அந்த உடலை பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்றாரு. போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார் அவங்க கழுத்துல ஒரு தங்க செயின் போட்டிருந்தாங்க, அது மிஸ் ஆகுது. பட் கையில காதுல எல்லாம் ஒரு கம்மல் வளையெல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது உண்மையிலே கொலையா இருந்தா கூட ராபரி வந்து இதுக்கு மோட்டிவா இருக்காது. பிகாஸ் இவங்களை உண்மையிலேயே பணத்துக்காக நகைக்காக கொலை பண்ணணும்னு ஒருத்தன் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிருப்பான். ஸோ ராபரி வந்து மோட்டிவ் கிடையாது. ஸோ பிரேத பரிசோதனை அறிக்கை வரட்டுங்கிற மாதிரி வெயிட் பண்றாங்க. ஜெனரலா ஒரு கொலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்பௌஸ் மேல தான் சந்தேகம் வரும். அதுவும் இவர் ஒரு பொலிட்டீஷியன், இவர் தான் தன்னோட மனைவியை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த போலீஸோட சந்தேகமும் அவங்க கணவர் மேல தான் இருக்கு. அதே டயத்தில் மீடியாவும் அவங்க கணவர் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் நிறைஞ்ச இவங்களோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரூபாஸ்டியோட மரணம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னா அவங்க நீருக்குள்ள மூழ்கினதுனால தான் மரணம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட லங்ஸ்ல ஃபுல்லா தண்ணி இருக்கிறத பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கடலுக்குள்ள விழுந்து இறந்து போனாங்கன்னா கடல் தண்ணியை குடிச்சிருப்பாங்க, அந்த தண்ணி லங்ஸ்ல இருக்கும். பட் இதுல ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட லங்ஸ்ல 2 விதமான தண்ணியை கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னு கடல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உப்பு நீர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கிணத்துல இருந்து வந்த ஒரு சுவையான குடிநீர் இருக்கு. 2 விதமான நீர் வந்து இவங்க லங்ஸ்ல இருக்கிறத பாக்குறாங்க. அப்படின்னா இவங்க 2 வெவ்வேறு விதமான இடத்துல நீர்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிணத்துக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கப்புறம் கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். இந்த 2 வெவ்வேறு விதமான தண்ணியை வந்து இவங்க கன்சியூம் பண்ணதுனால தான் லங்ஸ்ல இந்த உப்பு தண்ணியும் இந்த கிணத்து தண்ணியும் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க பற்கள் விழுந்த நோக்கம், இவங்க முடி விழுந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்னால தான் இவங்க தலையிலிருந்து முடிகள் வந்திருக்கு, கம்ப்ளீட்டா முடி இதா இருக்கு, பற்கள் எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் வந்து இம்பாக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது உண்மையிலே எப்படி நடந்துச்சுங்கிறது ரெண்டாவது. பட் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறதுனால சந்தேகமே கிடையாது, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறதா இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்துது. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல இருக்க முதல் சஸ்பெக்ட் யாரு? அவங்க கணவர் தான். அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நம்மளுக்கே தெரியும், நிறைய கேஸ்ல பார்த்துருப்போம், போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தனை சஸ்பெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள சுத்தியே தான் தடயங்களை வந்து சேகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது சில சமயம் வந்து நெகட்டிவா போயிருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வேற யாருப்பா அவங்களை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவங்க கணவருக்கு மனைவிக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும், அதனால அவங்க கணவர் தான் கொலை பண்ணிருப்பாருன்னு அவரை நோக்கியே ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்னொரு சந்தேகம் அந்த ஸ்கூல்ல அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்த ஒரு டீச்சர் மேலேயும் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் அவர் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலங்கிறதுனால இப்போ அவர் மேல கொஞ்சம் சந்தேகம் இல்லை, முழு ஃபோக்கஸும் அவங்க கணவர் மேல தான் இருக்கு. பட் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும்
இந்த கணவருக்கு இந்த கொலையில எந்த லிங்க் இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான அறிவியல் தடயங்களும் இல்லைங்கிறதுனால உண்மையிலேயே கேரளா போலீஸால இந்த வழக்கை சரியா தீர்க்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால முடியல. அப்ப என்ன ஆகுது, கேரளா கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது. இப்போ கிரைம் பிரான்ச் இந்த வழக்கை வந்து டேக் ஓவர் பண்றாங்க. அவங்களும் அந்த கணவரை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் போலீஸ் பார்க்காத ஒரு வித்தியாசமான விஷயத்தை இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில பார்க்குறாங்க. அதுவும் இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி பிரேத பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடி அவங்க போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான தடயத்தை பார்க்குறாங்க. அதை கேரளா போலீஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன தடயம் அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட இந்த ரூபா ஸ்ரீயோட இந்த ஷோல்டர் பக்கத்துல ஒரு கார் டயரோட தடயங்கள் இருக்கு. தட் மீன்ஸ் அவங்கள யாரோ காரை வச்சு இப்படி ஏத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கார் அந்த டயரோட இம்ப்ரெஷன் வந்து அவங்களோட ஷோல்டர்ல வந்திருக்கு. இதை எப்படி போலீஸ் மிஸ் பண்ணாங்க? ஸோ இது ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இந்த டயர் இம்ப்ரெஷன் எடுக்கலாம். இதை வச்சு இது எந்த காருன்னு கண்டுபிடிச்சா அவன் கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இந்த வழக்குல ஒரு மிக முக்கியமான பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. இப்போ இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில இவங்க எத்தனை மணிக்கு இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற ரெக்கார்ட் சொல்றாங்கன்னா 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ள இவங்க மரணம் நிகழ்ந்து இருக்குங்கிறாங்க. அதுதான் போலீஸுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. இவங்க 2:45 ஸ்கூல்ல இருந்து கிளம்பி போறாங்க. பட் 4:30 மணிக்கு இறந்து போயிட்டாங்கன்னா இடைப்பட்ட இந்த 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க தலையில இருக்க முடியெல்லாம் எடுத்து பல்லெல்லாம் உடைச்சு அவங்களை இவ்வளவு கொடூரமா 2 மணி நேரத்துக்குள்ள யாரு கொலை பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் போலீஸுக்கும் இருக்கு, அவங்க கணவருக்கும் இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த 2 மணி நேரத்துல அவங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத யாராலுமே யூகிக்க முடியல. சோ இந்த கிரைம் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, ஏன் நம்ம அவங்க கணவரையே சஸ்பெக்டா வச்சிட்டு இருக்கோம், வேற யாராவது திங்க் பண்ணலாம். அவங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அப்சசிவா பின்னாடியே சுத்திட்டு இருந்தால, அவனை கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அப்ப அந்த வெங்கட ரமணாங்கிற டிராயிங் டீச்சர் என்ன சொல்றாரு, சார் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதான், அன்னைக்கு நான் லீவ்ல இருந்தேன், என்னோட மனைவியை பிக்கப் பண்றதுக்காக அவங்க ஊருக்கு போனேன் சார், இதுதான் சார் நடந்தது, உண்மையிலேயே அந்த டீச்சருக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஒன்று பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட விசாரிக்கணுங்கிறாங்க. என்ன விசாரிக்க போலீஸ் முயற்சி பண்றாங்கன்னா, ஓகேப்பா உனக்கு அந்த டீச்சரோட கொலைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கட்டும், பட் ஸ்கூல்ல இருந்தப்ப அவங்க கிட்ட ஏன் இப்படி ஒரு அப்சசிவான பிஹேவியர்ல இருந்த, நீ எதுக்கு அவங்களை ட்ராக் பண்ணணும், அவங்க போனை நீ எதுக்கு எடுத்து பார்க்கணும், அவங்க யார் கூட பேசினா உனக்கு என்ன, எவ்வளவு நேரம் பேசினா உனக்கு என்ன, நீ எதுக்கு அவங்க பின்னாடி சுத்திட்டே இருந்த அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வெங்கட ரமணாங்கிற டிராயிங் டீச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. சோ இந்த வெங்கட ரமணாங்கிற டிராயிங் டீச்சர் வர்றான். ஸோ சொன்ன அதே கதையை தான் சொல்கிறான். சார் நான் அன்னைக்கு லீவில் இருந்தேன் சார், எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், உண்மைதான் சார், கொஞ்சம் பொசசிவாக ஃபீல் பண்ணுவேன் சார், அதனால தான் இப்படி பண்ணேன், மற்றபடி எனக்கு அவங்களுக்கு எந்த பகையும் கிடையாது, அவங்க உண்மையிலே யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் கேட்குறாங்க, சரி இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி வந்தீங்க, நான் என்னோட காரில் வந்தேங்கிறாரு. சரி உங்கள் கார் சாவியை கொடுங்க, கொஞ்சம் செக் பண்ணிட்டு தர்றோங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த கொஸ்டினை கேட்கும் போதே இந்த வெங்கட ரமணாங்கிற டிராயிங் டீச்சரோட முகத்துல ஒரு சின்ன பதட்டம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே சந்தேகத்தோடய கொடுக்கலாமா வேண்டாமான்னு அப்படி ஒரு கார் கீயை கொடுக்குறான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த காரை வாங்கிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, பின்னாடி கார் பூட் ட்ரங்க் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது எல்லா ட்ரங்க்லையும் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டெப்னி டயர் வச்சுருப்போம்ல, அந்த டயரை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது கொலை செய்யப்பட்ட ரூபா ஸ்ரீயோட ஷோல்டர் பகுதியில் ஒரு டயர் இம்ப்ரெஷனை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த டயர் மாதிரியே இது இருக்கே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட அந்த டயரோட பேட்டர்னை விசிபிளாக பார்க்கும்போது அதே மாதிரி தான் தெரியுது. அப்போ சந்தேகப்பட்டு அந்த கார் டயரை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பூட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டா செக் பண்ணாங்கல்ல, அந்த பூட்டுக்குள்ள நிறைய முடிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த முடியை பார்க்கும் போதே தெரியுது அது ரூபா ஸ்ரீக்கு சொந்தமான முடின்னு தெரியுது. உடனே அவங்க கணவரை வர சொல்றாங்க. இந்த முடி யாருக்கு சொந்தமானதுன்னா, சார் இது என் மனைவிக்கு சொந்தமான முடி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க உடல் கடலுக்குள்ள தலைமுடி இல்லாம கண்டுபிடிக்கப்படுது. பட் அந்த பெண்ணோட தலைமுடி ஒரு நபரோட கார் ட்ரங்க்ல இருந்தா என்ன அர்த்தம், அந்த நபர் வந்து கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த முடியை எடுத்து வெங்கட ரமணா டிராயிங் டீச்சர் முன்னாடி காமிச்சாங்கல்ல, அப்படியே அவனோட முகம்லாம் வெளிரி போய் எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இந்த முடி எப்படி அவன் காருக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டா, சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் அவன் சொல்றதுல இருந்தே பொய் சொல்றாங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ இந்த வெங்கடராமனாங்கிற டிராயிங் டீச்சருக்கு அகைன்ஸ்டா நிறைய தடைகள் இருக்கிறதுனால போலீஸ் சொல்றாங்க, இப்போ நீ உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு ஆயுள் தண்டனை, இல்லைன்னா மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா கேட்கும்போது வேற வழியே இல்லாம என்ன நிகழ்ந்தது
அப்படிங்கிறத இந்த டிராயிங் டீச்சர் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு இவன் சொல்கிற கன்ஃபஷன் கேரளா போலீஸையே பயங்கரமாக மிரள வச்சது. ஆக்சுவலாக இந்த டிராயிங் டீச்சர் என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு இந்த பெண் மேலே ரொம்ப நாளாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், அதனால் அவங்க மேலே ஒரு அப்சசிவ் பிஹேவியர் இருக்கும். அதாவது ஒரு காதலன் காதலி மேலே இருக்கிறதோ, ஒரு கணவன் மனைவி மேலே இருக்கிறதோ, எல்லாத்துக்கும் இருக்கிறத விட எக்ஸசிவாக இருக்குது. எனக்கு என்னதான் திருமணமான கூட இந்த ரூபாஸ்ரீ மேலே ஒரு கண் இருக்குது. அவங்க என்கிட்ட தான் பேசணும், என் கூட தான் பழகணும், வேறு யாரு கூடயும் அவங்க பழகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். வீட்டில் எப்படி வேணா இருந்திருப்போம், ஸ்கூலுக்கு வந்துட்டு நீ என்னோட ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசில் திங்க் பண்ணேன். இங்கே வந்து அவங்க ஒரு டீச்சர் கூட பேசினாலும் எனக்கு பிடிக்காது, யார் கூடயாவது போய் தனியாக உட்காந்து சாப்பிட்டாலும் பிடிக்காது. இப்போ திடீர்னு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்து இப்படி போய் எழுந்து போனாங்கன்னா யாருக்கிட்ட ஃபோன் பேசினாங்க, எதுக்கு பேசினாங்க, எவ்வளோ நேரம் பேசினாங்க, எங்கே போகிற வர்ற அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற பதட்டம் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என் மனசுக்குள்ளே நான் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தேன். அதனால் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப அப்சசிவாக அந்த பிஹேவியர் பண்ணது உண்மைதான் சார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுக்கும் என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்கூலில் வந்து சில டிவிஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இவன் வந்து டிராயிங் டீச்சரை வேலை பார்க்கறதுனால ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இவனோட வேலை வந்து பறிபோகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லைன்னா இவனை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பட் இந்த வெங்கடரமணாவை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து டீச்சராகவும் வேலை பார்க்குறான், அதே மாதிரி ஒரு கோயில் அர்ச்சகராகவும் வேலை பார்க்குறான். இவனுக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இவன் என்ன கேள்விப்படுறான்னா, நரி பூஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஜையை பற்றி கேள்விப்படுறான். அந்த நரி பூஜா பண்ணால் இவனுக்கு இந்த வேலைக்கு எந்தவித ஆபத்தும் வராது, இதே ஊரில் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து ஒரு விபரீதமான எண்ணம் ஏற்படுது. அது நரி பூஜை அப்படின்னா சும்மா கோயில போய் நம்ம நார்மலா பண்ற பூஜை கிடையாது, அது ஒரு பெண்ணை வச்சு வீட்டில் பண்ற பூஜைமா. அதுக்கு வந்து அந்த பெண் வந்து முழு நிர்வாணமா இருக்கணுமா. இதுக்கு யாரு எந்த பெண் ஒத்துப்பா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு என்ன தோணுதுன்னா, சரி இவா தான் நம்மளோட க்ளோஸா இருக்கால, நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கால, இவ கிட்ட பேசி பார்த்தா இவ சம்மதிப்பா. ஸோ இவளை வச்சு அந்த நரி பூஜாவை பண்ணி நம்ம வந்து இந்த பூஜையை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சா நம்மளோட வேலை வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விபரீதமான ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு ஏற்படுது. பட் இதை டைரக்டா சொன்னா அவள் வீட்டுக்கு வரமாட்டான்னு தெரியும். அதனால அவளை எப்படியோ ஏமாத்தி வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றான். ஸோ ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இவன் என்ன பண்றான்னா லீவ் போடுறான். அப்போ என்ன பண்ணுறான், மதியம் வந்து இவங்களுக்கு கால் பண்ணுறான். பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் வீட்டுக்கு வா, நம்பி வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் வீட்டுக்கு வா, நம்மளுக்குள்ள எல்லா பிரச்சனையும் இதோட தீர்த்துக்கலாம், நான் இனிமேல் அப்சசிவாக அவன் பின்னாடி சுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அந்த பெண்ணு ஃபீல் பண்ணுறாங்க, சரி இவனால் நம்மளுக்கு நிறைய நாள் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒன்று இவனால் இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சா போதுங்கிற மாதிரி இவனை மீட் பண்ணுறதுக்கு தான் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குன்னு ½ டே லீவ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் என்ன சொல்லியிருக்கான், அது ஒரு சின்ன ஊருங்கிறதுனால டைரெக்டாக இவங்க வீட்டுக்கு வந்தால் நிறைய பேர் பார்த்துருவாங்கன்னு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி வர சொல்கிறான், அங்கே பைக்கை பார்க் பண்ண சொல்கிறான். அங்கேருந்து இவங்களை காரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறான். அப்படி காரில் இவங்க உட்காந்து போகும்போதும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கார் பேக் சீட்டில் இவங்களை படுத்துகிட்டே வர சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் மட்டும்தான் காரை ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்கள உள்ளே கூட்டு போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்போ தான் இவன் நரி பூஜாவை பற்றி சொல்கிறான். அதில் பயங்கரமாக அந்த பெண்மணி ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நிர்வாணமாலாம் நிற்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இதுவரைக்கும் பொறுமையாக அமைதியாக பேசிகிட்டு இருந்த இந்த வெங்கட்ரமணாவோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நான் உனக்கு 2 சான்ஸ் தரேன், ஒன்று இந்த பூஜையை பண்ணிட்டு போயிட்டே இரு, இல்லை இங்கேருந்து நீ உயிரோட போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விடுறான். இவங்களுக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி ஓட முயற்சி பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு அந்த வெங்கட்ரமணா அவங்கள பிடிச்சிடறான். தலைமுடியை பிடிச்சு அவன் என்ன பண்ணியிருக்கான், பாத்ரூமில் ஒரு ட்ரம்மில் தண்ணியை நிரப்பி வச்சிருக்கான். சாதாரண தண்ணி கிடையாது, பலவிதமான கெமிக்கல் கலந்த தண்ணி. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு ஈவெண்ட் தான். ஒன்று இந்த பூஜைக்கு ஒத்துட்டு என்னோட வேலையை காப்பாற்றுற அந்த பூஜைக்கு நீ வந்து முழு நிர்வாணமாக நில்லு, அப்படி இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிட்டு உன்னோட முழு நிர்வாண உடலை வச்சு நான் பூஜை பண்ணுறேன், இன்னைக்கு நான் பூஜை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்திருக்கான். இந்த பெண் முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நேர தரதரன்னு இழுத்துட்டு போகிறான். பாத்ரூமுக்குலாம் அந்த கெமிக்கல் உள்ள இருக்கிற ட்ரம்மில் போட்டு உங்களை அமுக்குறான். பார்த்தீங்கன்னா சாதாரண நீரில் மூழ்கினாலே மரணம் ஏற்பட்டுரும். ஸோ இவங்க வந்து கெமிக்கலில் வந்து உள்ள பட்டதுனால இவங்க வந்து மரணிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கெமிக்கலோட எஃபெக்ட்னால இவங்க வாயில் இருக்கிற பல்லு, அதுக்கப்புறம் இவங்களோட தலையில் இருக்கிற அந்த முடி எல்லாமே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க.
ஸோ என்ன பண்ணுறான், இவங்களோட தலைமுடியை எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் இவங்க பல்ல எடுத்துக்கிறான், அது ஒரு கோமகுண்டத்துக்குள்ளே போட்டுக்கிறான், இவங்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு முழு நிர்வாணமாக வச்சு அந்த நரி பூஜையை முடிக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவங்க உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி டிஸ்போஸ் பண்ணுறது தனியாக பண்ணுறது கஷ்டங்கிறதுனால இவனோட டிரைவர் ஒருத்தர் இருக்கான், நிரஞ்சன் குமாருங்கிற டிரைவர், அவனை உதவிக்கு கூப்பிட்டுக்கிறான். ஸோ 2 பேரும் இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க உடலை அவனோட கார் ட்ரங்க்ல வைக்கிறாங்க. அவங்க இப்போ முழு நிர்வாணமா இறந்து போய் அந்த ட்ரங்க்ல இருக்காங்க. அப்படி ஒரு ஃபீட்டல் பொசிஷன்ல மடிச்சு வைக்கும் போதுதான் அந்த கார் ட்ரங்க்ல இருக்க ஸ்டெப்னி டயரோட இம்ப்ரெஷன் வந்து அவங்களோட ஷோல்டர்ல வந்திருக்கு. அதை தான் இவங்களோட உடலை கண்டுபிடிக்கப்போ போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உடலை எங்க போய் டிஸ்போஸ் பண்ணலாம், ஏற்கனவே கெமிக்கல் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த கெமிக்கல் தெரியாம இருக்கணும், நேச்சரா இருக்கணும் அப்படின்னா கடலுக்குள்ள தூக்கி போட்டா ரொம்ப ஈஸி டீகம்போஸ் ஆகும், மீன் சாப்பிட்டு தப்பிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு கடலுக்குள்ள தூக்கி போடலாம் மாதிரி இவங்க 2 பேரும் கார்ல கிளம்பும் போதா அவங்க மனைவி கால் பண்றாங்க. நான் இந்த மாதிரி அம்மா வீட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதே கார்ல போய் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வர்றான், மனைவியை வீட்டில் விடுறான். அப்போ ட்ரங்க்ல இவங்க உடல் இருக்கு. ஸோ மனைவியை வீட்டில் விட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா போயிட்டு வரேன்னு டிரைவர் இவனும் போயிட்டு அந்த கடலுக்குள்ள உடலை தூக்கி போட்டு போறாங்க. மேபி அதுக்கப்புறம் அந்த கடல் தண்ணி வந்து இவங்க உடம்புக்குள்ள போயிருக்கலாம். அதனால தான் ஏற்கனவே இவங்க லங்ஸ்ல இருந்த அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ இதுதான் நடந்தது சார், இது வந்து நாங்கள் பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி இந்த வெங்கட ரமணாங்கிற டிராயிங் டீச்சர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஆக்சுவலா இந்த பெண்ணுக்கு சொந்தமான பல உடைமைகளை தூக்கி போட்டா கூட எப்படியோ இந்த முடியில சில பாகங்களை வந்து அவனோட கார்ல வந்து பின்னாடி மாட்டிருக்கு. பிகாஸ் அந்த கெமிக்கல் காம்பனன்ட் பட்டதுனால முடி பயங்கரமா பிரிஞ்சு சின்ன சின்னதா பீஸ் பீஸா இருந்ததுனால ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் முடி வந்து இவனோட கார் ட்ரங்க்ல மாட்டிருக்கு. அதுதான் இந்த வழக்கை தீர்க்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேருதவியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரூபா ஸ்ரீயோட ஷோல்டர்ல இந்த டயர் இம்ப்ரெஷனும் இவனோட ஸ்டெப்னி டயர் இம்ப்ரெஷனையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஸோ இவனோட கன்ஃபெஷனோட எவிடன்ஸ் ஒத்து போகுது. ஸோ சந்தேகமே இல்லை, அவங்க முழு நிர்வாணமா இந்த ட்ரங்க்குள்ள இந்த பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி டயர் இம்ப்ரெஷன் அவங்க ஷோல்டர்ல வரும் அப்படிங்கிறதையும் ஃபாரன்சிக் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 குற்றவாளிகள். வெங்கட் ரமணாங்கிற இந்த முதன்மை குற்றவாளி, இவன் தான் பிளான் பண்ணி இவங்களை கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு அவங்க டிரைவர் நிரஞ்சன் குமார்ங்கிற நபர் வந்து உதவியா இருந்திருக்கான். ஸோ இப்போ இவ்வளவு ஆதாரங்களை வச்சு இந்த வழக்கோட விசாரணை கேரளா நீதிமன்றத்துக்கு போது அப்போ வெங்கட ரமணாங்கிற இந்த டிராயிங் டீச்சர் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு கேரளா நீதிமன்றத்தில் பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவியா இருந்த நிரஞ்சன் குமார் அப்படிங்கிற அந்த டிரைவருக்கு 7 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. உண்மையிலே கொலை அப்படிங்கிறது உச்சகட்ட கிரைம்னு சொல்லுவாங்க. அந்த கிரைமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும். பட் இந்த வெங்கட ரமணாவை பார்க்கும்போது இவன் எவ்வளவு ஒரு டேஞ்சரான பர்சன், எவ்வளவு பெரிய சுயநலவாதி அப்படிங்கிறது தெரியுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு டீச்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சசிவா கண்ட்ரோல் எடுத்து ஏமாத்தி வீட்டுக்கு வர வச்சு இப்படி பக்காவா பிளான் பண்ணி கொலை செஞ்சதை நம்பவே முடியல. பட் நம்ம கேஸில் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் பல ஆர்டிக்கல் படித்து பார்த்தேன். சில ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சில ஆர்டிக்கலில் 90% ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நபர் வெங்கடரமணா தான் இவங்க டீச்சர் பின்னாடி அப்சசிவாக சுற்றிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் சில ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சில தொடர்பு இருந்தது. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரூபஸ்ரீ அந்த தொடர்பை கட் பண்ணிட்டாங்க. அதை இவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இவங்க மேலே அப்சசிவான ஒரு பிஹேவியரில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எது உண்மை பொய்ன்னு தெரியல. பட் 80% ஆஃப் ஆர்டிக்கல்ல இவன் தான் பின்னாடி சுத்தினாங்கிறாங்க. பட் எனக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ரூபஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் ஓகே, தான் பின்னாடி ஒருத்தர் இப்படி ப்ராப்ளமேட்டிக்கா ஒருத்தர் இருக்கான், நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்றான் அப்படிங்கும்போது அவன் கூப்பிட்டான்னு எதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போனோம்? அப்படி வீட்டுக்கு போறப்ப யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக காருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து படுத்துட்டு ஏன் போனோம்? அதுக்கு தான் இதுவரைக்கும் விடை தெரியல. ஸோ அந்த 2 ஈவெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நிறைய ஆர்டிக்கல் அதை வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள அஃபேர் இருந்திருக்கு. அதை செட்டில் பண்ணி இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்காண்டி தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல இவன் நரி பூஜைக்காக அவங்கள கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், என்ன மோட்டிவா இருக்கலாம், இவங்களோட அஃபேர் இருக்கலாம், இல்லாமலே இருந்திருக்கலாம். பட் இந்த மோட்டிவ், அந்த நரி பூஜாங்கிறது கேட்கறதுக்கே பயங்கர ஸ்கேரியா இருக்கு. அதுலயும் இவங்களை உண்மையிலேயே அவன் கொலை பண்ண பிளான் பண்ணிட்டான். அதனால தான் கெமிக்கல்லாம் ஊற்றி ஒரு ட்ரம்ல தண்ணியை வச்சு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்கள உள்ள மூழ்கடிக்கும் போது எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருக்கும். அவங்க முடி பற்கள் எல்லாம் தனித்தனியா வர்ற அளவுக்கு அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து அவ்வளவு தூரம் வீரியமானது இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவங்களோட இறுதி நிமிடத்தை
கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ உண்மையிலேயே இவங்க 2 பேத்துக்குள்ளும் அஃபேர் இருந்ததா இல்லையா அதை பற்றிலாம் நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர், அப்சசிவ் பிஹேவியருங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. அதுவும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கவே கூடாது. ஒரு கணவன் மனைவி கிட்ட இப்படி இருக்கக்கூடாது, மனைவி கணவன் கிட்ட இப்படி இருக்கக்கூடாது. அப்படி தோணுச்சுன்னா என்ன கேட்டால் 2 பேருமே பிரிஞ்சு போயிருது பெஸ்டர். இந்த மாதிரி ஒரு அப்சசிவ் பிஹேவியர்லையும் கண்ட்ரோல்லையும் 24 மணி நேரமும் ஒரு பார்ட்னரை சந்தேகப்பட்டே இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமானதாக இருக்காரு. அதுக்கு பிரிஞ்சு போகிறதே பெட்டர். ஓகே, இது கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி கண்ட்ரோல் பிஹேவியர், அப்சசிவ் பிஹேவியர் நிறைய பார்த்துருக்கோம். பட் சம்பந்தமே இல்லாமல் கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சர், ஓகே அவங்க கூட அவங்களுக்கு அஃபேர் இருந்திருக்கலாம், இல்லாமலே இருந்திருக்கலாம். பட் ஒரு 3வது நபர் உங்களை இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் எடுக்கிறத வந்து எந்த சூழ்நிலையும் அனுமதிக்க கூடாது. ஈவன் அது கணவனே எடுத்தா கூட அனுமதிக்க கூடாதுங்கிற, அதுவும் ஒரு 3வது நபர் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அலோவ் பண்ணவே கூடாது. இவங்க எதுக்காக அவ்வளவு தூரம் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. உண்மையில அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. மேபி இந்த அப்சசிவ் பிஹேவியர், கண்ட்ரோல் பிஹேவியர் இவங்க ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவனோட அனுமானம் என்ன அப்படின்னா, தான் என்ன சொன்னாலும் இவ கேட்பா, தனக்காண்டி பண்ணுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வர சொல்லியிருக்கான். பட் அந்த பெண் இவ்வளவு தூரம் ஒருத்தர் அப்சசிவா நம்ம மேல ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா ஒரு பர்சன் இருக்கானா, எதுக்காக அவன் வீட்டுக்கு தனியாக போகணும்? அதுதான் அந்த ரூபாஸ்ரீ அவங்க வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு அதனால தான் அவங்க 2 பசங்களும் அம்மா இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்லை பொது வெளியில் இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, யாருமே நம்மளை கண்ட்ரோலாக அப்சசிவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப தவறான பர்சன். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்க கூட இருக்கிற நபர் உங்களை இப்படி கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னா நீங்க சத்தியமா பிரிஞ்சு வந்துருங்க. லைஃப் லாங் அந்த நபரோட இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பிகாஸ் இந்த பிஹேவியர் இருக்கு பார்த்தீங்களா, இது ரத்தத்திலே ஊறி போனது. இது எப்பவுமே மாறாது. சரி, இப்போ லவ் பண்றோம் அதனால இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். அது கல்யாணத்துக்கு அப்புறமா வாழ்க்கை ஃபுல்லா தொடர்ந்துட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு நிம்மதியாவே இருக்காது. எங்க போயிருந்தாலும் நம்மள 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்தால் ஃபோனை எடுத்து யார் கூட பேசுனேன்னு செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பிஹேவியர் வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ மேக் ஷுர் இந்த மாதிரி யாராவது உங்களை பண்ணாங்கன்னா ஸோ அதுக்குரிய சரியான நடவடிக்கை எடுங்க. இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய பேராபத்தில் போய் முடியும். இந்த கேஸில் நடந்த மாதிரி ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் நான் நினைக்கிறோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.